வணக்கம். இது நம்ம கோவில்பட்டி இசக்கி ராஜா போலீஸ் அகாடமி. நம்ம அகாடமியோட சேனலில் இனிமேல் மேக்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் வரப்போகுது. அதாவது EduStar சீரீஸ். பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். ஸோ அந்த மேக்ஸ் A to Z கான்செப்ட் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸாக வரப்போகுது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜுக்கான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜோட பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், சராசரி. ஓகேங்களா? சராசரி அப்படிங்கிறது ஒரு சில நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டிவாக ரேண்டமாக சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி அது எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறத வச்சு டிவைட் பண்ணுறது. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் இல்லையா? ஸோ இதை வந்து ஈஸியாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்க போகிற சம்பளம், ஒருத்தருக்கு ஒரு 10 மாதம் ஒரு சேலரி வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து பேஸ் பண்ணி அவருக்கு சமமாக மாதம் எவ்வளோ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சராசரி. சரி, இன்னமும் உங்களுக்கு புரியல அப்படின்னா டேரக்டாக நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? சரி, சராசரிக்கு வந்து நம்ம பேசிக்காக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ அதாவது மொத்தம் அப்படிங்கிறது அதோட கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. ஸோ அது எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த ஹோல் சீரீஸே நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஆவரேஜ் வந்து ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்கலாக தான் இருக்கும் இந்த கிளாஸஸ். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சம் ஆஃப் அப்சர்வேஷன்னா கொடுத்துருக்க நம்பரை சம் பண்ணுறது, அதாவது ஆட் பண்ணுறது, டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மீன்ஸ் அதாவது கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது. இப்போ 10 இருந்தால் 10, 8 இருந்தால் 8, ஸோ டிவைட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக சில சம்ஸுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சில சம்ஸ் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். 3 and 4 and 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சரி, 7 + 8 என்ன வரும், நமக்கு 15 வரும். ஓகேங்களா? டிவைடட் பை, ஸோ கீழே நான் என்ன சொல்லியிருக்கேன், எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3. ஓகேங்களா? அதாவது மூன்று இருக்குது. அதாவது எண்ணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா 3. ஸோ டிவைட் பை 3ன்னு போடுங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது சில ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இதுலேயே வந்து ட்விஸ்டடாக நிறைய கொஷின்ஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவும் த்ரூ அவுட் ஃபுல்லாக பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரியும். ஸோ நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கையில் நோட் பென்னோட உட்காந்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். பின்னாடி லாஸ்ட் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் செஷனும் இருக்கும். அதாவது நிறையா இன்றைக்கி டீச் பண்ண போகிற இந்த கொஷின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி சில ஹோம்ஒர்க் சம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் அதை வந்து வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர்ஸுக்கு லைக் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஃபார்முலாஸ். இப்போது நிறைய பேருக்குமே ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். நிறைய அதாவது 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், முதல் 10 எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து எப்படி கேட்பாங்கன்னா 10 வரை உள்ள எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது 5 முதல் 10 வரை உள்ள எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி, இந்த மாதிரி கேட்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது, இதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான் நினச்சிங்கன்னா இல்லை, நிறைய பேருக்கு வர டவுட்டே இதுதான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வேறு ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ முதல் 10 எண்கள் அப்படின்னா 1 2லேருந்து எக்ஸெட்ரா 10
10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள். 5 முதல் 10 வரை அப்படிங்கும்போது ஸோ என்னன்னா இது டு இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரியுது. இன்னொரு விதமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து முதல் 10 ஒற்றைப்படை, ஓகேங்களா, ஆட் நம்பர்ஸ் சொல்கிறாங்க. முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்குறாங்க. அடுத்து 10 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு கேட்குறாங்க. இது ரெண்டோட மீனிங் ஒன்று தானா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? அதாவது 10 ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா முதல் 10 ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 கவுண்ட்ஸு, அதாவது 1 நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து 3, அப்புறம் என்ன சொல்லுவீங்க 5. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்ஸ் வர வரைக்கும், அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து 10 எண்கள் வர வரைக்கும் நம்ம எழுதுவோம். ஆனால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதாவது இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 வரை உள்ள அப்படிங்கும்போது 1, 3 and 5, 7, 9, அப்புறம் என்னது 9 வரைக்கும் தான். ஆனால் 10 வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இரட்டைப்படை எண் ஆயிரும். ஸோ அப்போ இந்த 5 நம்பர் மட்டும்தான் 10 வரை உள்ளது. ஸோ இது வேறு, ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சதா? ஏன்னா ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ் வரக்கூடியது இந்த பார்ட்டில் மட்டும்தான், இந்த 2 பார்ட்டில் மட்டும்தான். அதாவது 10 வரை உள்ள, அப்புறம் 10 வரை, அதாவது 10 எண்கள் 10 வரை உள்ள, இந்த 2 கான்செப்டில் தான் டவுட் வரும். ஸோ அதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். திருப்பி உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு என்ன பண்ணிங்க, பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது நேராக நம்ம வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சம்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா? சரி, இப்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். அதாவது தமிழில் சொல்லணும்னா 1 முதல் n வரை சராசரி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து n+1/2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஃபார்முலா பார்க்கும்போதே உங்களுக்கு டவுட் வரும். ஏன் நீங்கள் இப்போ நான் அந்த கான்செப்டை சொல்லாமல் திருப்பி நான் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மேம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, ஏன் வேறு ஃபார்முலா, எதுக்கு எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட் அந்த கான்செப்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாக்குள்ளே வரேன். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது நார்மலாக இருக்கிற n, அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்கள். ஓகேங்களா? 1, 2, 3 இது எல்லாமே என்னது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்கள். அதுக்கான ஃபார்முலா தான் இது. அடுத்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதை எழுதிக்கோங்க. ஆவரேஜ் ஆஃப், நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். அடுத்தது தமிழில் சொல்ல போனால் 1 முதல் n வரை உள்ள ஒற்றைப்படை, ஓகேங்களா, ஒற்றைப்படை எண்களின் சராசரி. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா வெரி n தான். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கே ஆன்சர். இதுக்கு உட்காந்துட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி அது எவ்வளோ கவுண்ட் அப்படின்னு டிவைட் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. புரியுதா? சரி, அடுத்தது தேர்ட் ஃபார்முலா. தேர்ட் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஈவன் நம்பர்ஸ், அதாவது 1 முதல் n வரை உள்ள இரட்டைப்படை எண்கள் இருக்கு இல்லையா? அந்த இரட்டைப்படை எண்களுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n+1. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 23ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 23, இந்த +1 இருக்கையா, அதாவது 24ன்னு வரும். ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலாஸும் பார்க்க தான் இப்படி இருக்கும், சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாக சம்ஸ்க்கு போகலாமா? சரி வாங்க. சரி, இதை கிளியராக நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இதை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாமா? கொஷினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், இதை சால்வ் பண்ணி சொல்லலாமா? ரொம்ப இதை நான் முதல்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சால்வ் பண்ணலாமா? 4, 6, 8 அப்படின்னு 3 நம்பர் இருக்குது. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னது 4 + 6 + 8.
ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 10 18 18 கிடைக்கும். டிவைடட் பை நம்ம என்ன போடுவோம், அதாவது எண்ணிக்கை பை மொத்தம் பை எண்ணிக்கை, மொத்தம் பை எண்ணிக்கைன்னு இருக்கியா நான் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து மொத்தம் பண்ணணும், அதாவது அதை வந்து சம் பண்ணணும். டிவைடட் பை எண்ணிக்கை, அதோட கவுண்ட் என்னன்னு பார்க்கணும். எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 இருக்கா. ஸோ 3 இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். 18 டிவைடட் பை 3 இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்னது, பி. புரியுதுங்களா. ஸோ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி வரும். இந்த வீடியோட லாஸ்ட் எண்டிங்கில் நான் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாமே புரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நான் பண்ண நீங்களும் சேர்த்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸசைஸ் கொஷின், அதாவது ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த கொஷின் இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அது என்ன ஃபார்முலா, n+1/2. அவ்வளோதான், சிம்பிளாக n+1/2ன்னு பார்த்தோம். நம்ம இதை இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு 5 சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் புரியாது, அதாவது பேசிக்காக அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரியும். அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 பட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை இது எத்தனை இருக்குது, 5 இருக்குது, 5ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக என்ன பண்ணலாம், 5 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 5 + 1 இதை என்ன +1 பண்ணிவிட்டு பை 2. ஸோ என்ன கிடைக்கும், 6/2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 3 அப்படின்னு நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். இன்னொன்று சிம்பிளாக ரொம்ப சின்ன நம்பர்ஸ் வருது, அதாவது ஒரு 15க்குள்ளே நம்பர்ஸ் வருதுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னா மிடில் நம்பர் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 அப்படின்னா 5னா இந்த முதல் 5 நம்பர்ஸ் எழுதுவோம். ஸோ இந்த சைடு 2 நம்பர் போயிடும், இந்த சைடு நடுவில் நம்பர் என்னது 3 தான் நமக்கு என்னவா இருக்கும், ஆன்சராக இருக்கும். கரெக்டாக. இதை இப்போ வேறு ஒரு 7 நம்பர்ஸ் ஒரு 9 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ இதுக்கு மிடில் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ மிடில் இருக்க நம்பர் என்னது 5 தான் ஆன்சராக இருக்கும். இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 9 + 1/2 அப்போ என்ன கிடைக்கும், 10 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். அதாவது இந்த கொஷினுக்கு சொல்கிறேன். அதான் மேம் ஆப்ஷனில் 3 சொல்லியிருக்கீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் வந்து இந்த கொஷினை மட்டும் சொல்கிறேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாவது ஒரு கொஷின் கொடுத்தேன் இல்லையா, 9 வரைக்கும், அதாவது எண்ணுக்கு பதிலாக 9 வரைக்கும் சொன்னேன்ல, அந்த கொஷினுக்கு. சரி, அடுத்த கொஷின் போகலாமா. ஓகே, இந்த கொஷின் பாருங்களேன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 10. டோட்டல் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கா, லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ட்ரிக்கி கொஷின்ஸ். ரொம்ப டேரக்ட் கொஷினாக பார்த்தோம், இப்போ தான் என்ன ஆகுது, ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இப்படி தான் இருக்கும் மேக்ஸ்னாலே. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் போகிறேன். புரியுதா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன ஒரு 2 சம்க்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, இந்த சம்மை எடுத்துக்கோங்களேன். இப்போது இதோட ஆன்சர் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது 4 6 8. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இப்போது கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 நம்பரோட ஒரு 3 நம்பரோட சராசரி வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. 3 எண்களோட சராசரி வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அதோட டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 3 எண்களின் சராசரினா அதோட டோட்டல் நமக்கு தெரியாது, அதாவது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் நம்ம ஃபார்முலா படி. அதாவது எண்ணிக்கை மொத்தம் பை எண்ணிக்கை. ஓகேங்களா. மொத்தம் பை எண்ணிக்கை ஈக்குவல் டு சராசரி. இப்போது சராசரி நமக்கு தெரியும், அது என்னது 6. ஓகேங்களா. சரி, 3 எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணிக்கை என்னன்னு தெரியும், நமக்கு 3 தெரியும். இது நான் எப்படி எடுத்துக்கிறேன், மொத்தம் தெரியும், அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x/3 ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதை இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள், அதாவது டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆகும். அப்படி மல்டிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸோட ஆன்சர் கிடச்சிருமா, கரெக்டாக. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுங்க, இது இந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × 3. ஓகேங்களா. 6 3 18. ஸோ ஆன்சர் வந்து என்னது 18. இதை மாதிரி தான், இதே தான்
இதே தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த கொஷினை பார்க்க போகிறோம். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட எனக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கரெக்டாக? இப்போது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ் இப்படிலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சிங்கிள் லைனில் நீங்கள் பேப்பர் பென் எடுக்காமலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எண்ணிக்கை எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க. இது சராசரி என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணலாம், இதை இப்படியே டைரெக்டாக மல்டிபிள் பண்ணால் நமக்கு அந்த மொத்தம் என்னன்னு கிடச்சிருமா, அதாவது டோட்டல் என்னன்னு கிடச்சிருமா. இப்படி டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 10 என்னது 50. ஆன்சர் வந்து 50. சரி, நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேம் புரியல மேம், நீங்கள் ஃபார்மில் அப்படியே போயிருங்க மேம் அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்குறீங்க. எனக்கு தெரியுது. பாருங்கள், எக்ஸ் பை என்ன பண்ணுறேன், அந்த 5 நம்பர்ஸை போடுறேன், அதாவது எண்ணிக்கை ஈக்குவல் டு 10 சராசரியை போடுறேன். இது இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகுமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × 5. அப்போ ஆன்சர் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. புரிஞ்சுதா? டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சா? அவ்வளவே தான். அடுத்த கொஷின் போகலாமா? புரிஞ்சுது இல்லையா? அடுத்தது இப்போ வந்து சில இது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லை, என் வரையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா இந்த இதுதான் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? n+1 n, அந்த ஃபார்முலாஸை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை நான் ஃபுல்லாடி முன்னாடியே எழுதிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை பார்த்து இதை தெளிவாக இல்லாதவங்க இதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸ். இப்போது அந்த ஃபார்முலா அப்படி தான். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 30 ஆட் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது 30 ஆட் நம்பர்ஸ். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முதல் இதுக்கு என்னது, ஒற்றைப்படை எண்களோட சராசரி வந்து n. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு நீங்கள் பென் பேப்பர் எதுவுமே எடுக்க வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய செக் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து 2 விஷயந்தான். ஃபஸ்ட்டு 30ன்னு இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டுன்னு இருக்கணும், அதாவது முதல்னு இருக்கணும் தமிழில். அடுத்து என்ன இருக்கணும், ஒற்றைன்னு இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 இருந்தாலே, இந்த 2 மட்டும்தான் நீங்கள் கொஷினை செக் பண்ணணும். இந்த 2 இருந்தாலே கண்ணை மூடிக்கிட்டு அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபார்முலா படி என்ன தான் ஆன்சர். என்னது 30. ஃபார்முலா பார்த்தீங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன தானே கொடுத்துருக்கோம். ஸோ என்ன தான் உங்களுக்கான ஆன்சர். சரி, இப்போ நான் இந்த உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 25 நம்பர்ஸ் இஸ் அப்படின்னு கேட்குறேன். முதல் 25 ஒற்றை எண்களின் சராசரி. ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், 29, 30, 25, 32. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? டெஃபினெட்லி 25 தான். ஏன்னா என்ன தானே ஆன்சர்னு சொன்னேன். ஸோ என்ன தான். ஓகேங்களா? அடுத்த கொஷின். ஓகே, அதில் என்ன சொன்னேன், 2 விஷயத்தை செக் பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்கான்னு, முதல்னு இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னேன். அடுத்து ஆடாக இருக்கலாம் இல்லை ஈவனாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. இப்போ இங்கே ஈவன்னு இரட்டைப்படைன்னு இருக்குது. அப்போது கொடுத்துருக்க கொஷினோட என்ன போடணும், 30 + 1 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும், போடணும். ஓகேங்களா? 30ன்னா போடணும். ஸோ 30 + 1 என்னது, 31. புரிஞ்சுதுங்களா? ஸோ 31 தான் இதோடைய ஆன்சர். அடுத்த கொஷின். அடுத்தது இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி, அதாவது முதல் ஒற்றைப்படை எண்கள், முதல் n ஒற்றைப்படை எண்கள், முதல் n இரட்டைப்படை எண்கள் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போது n வரையிலான அப் டு n அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. n வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு எழுதுறோம். அதாவது ஆவரேஜ் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்துருக்கோம், அதுக்கும் இதுக்கும் சேம் தான். நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து n வரையிலான இரட்டைப்படை எண்களின் சராசரி. அதே தான் ஆவரேஜ் ஆஃப் n ஈவன் நம்பர்ஸ். இதுக்கு வந்து n/2 + 1. இதுவும் வேற. ஓகேங்களா? நிறைய பேர் இது ரெண்டும் சேம் தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது.
ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட ஒன்றை ஆட் பண்ணும். ஆனால் இதில் எப்படின்னா எண்ணு கொடுத்துருப்பாங்க, n+1 தான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். புரியுதா? இப்போ 8 கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஷினுக்கு எப்படி வரும்? 8 + 1/2 கேன்சல் பண்ணால் 9/2 வந்து 4.5ன்னு வரும். ஆனால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 8/2 + 1. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 + 1 என்னது 5. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 5, இதுக்கு 4.5. ஸோ அப்படி தான் இதுக்கே கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1. இதுக்கு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன பண்ணுறேன், n வரையிலான ஒற்றைப்படை எண் வந்து ஒரு 9 எண்ணுக்கு கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, n+1/2. 9 + 1 என்னது 10, 10/2 என்னது 5 ஆன்சர்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்கு இதே இது 9 இரட்டைப்படை எண்களுக்கு கேட்குறேன். இப்போ 9/2 + 1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4.5 + 1 5.5 ஆன்சர் வந்தது. இதுக்கு என்னது 5.5 வரும். இப்போ இதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை எழுதி வைக்கிறதா எழுதி வச்சுக்கோங்க பாஸ் பண்ணிட்டு. இதுக்கும் அண்டு ஒற்றைப்படை எண்கள் எடுத்துட்டிங்களா? அடுத்து வர்க்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வர்க்கங்கள் அதாவது ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸும் கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா n × n+1 × 2n+1 / 6. ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 5 × 5 + 1 6 2n+1 / 6. சரி, இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ்ன்னு இருக்கு. அப்போது முதல் 5 எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வந்து வந்திருக்குன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n+1 × 2n+1 / 6. இப்போது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். எண்ணுக்கு பதிலாக 5 போடுறோம். 5 + 1 6 × 2 × 5 + 1/6ன்னு இருக்கு. இப்போது நீங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா 5 + 1 அப்படின்னு பண்ணக்கூடாது. 6 × 2 12 அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் தான் நம்ம பண்ணணும். 2n மட்டும்தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். வர்ற ஆன்சரோட 1 ஆட் பண்ணணும். அப்போ 2 + 5 என்னது 10. இங்கே ஆல்ரெடி 6 இருக்கா? 6 × 2 + 5 என்னது 10. 10 + 1 என்னது 11 / 6. ஸோ 16 கேன்சல் ஆயிருமா? ஆன்சர் வந்து என்னது 11. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்து வந்து க்யூப்ஸ். ஸோ க்யூப்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அதுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. க்யூப்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு n × n+1 / 2 the whole squareன்னு போடணும். இப்போது n அப்படிங்கிறதுக்கு நான் 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அடுத்தது என்னது 5 + 1 / 2 the whole square பண்ணுறேன். ஸோ அப்போ 5 அப்படியே வச்சுக்கோங்க. 5 + 1 என்னது 6 / 2 the whole square. 2வையும் இதே கேன்சல் பண்ணால் 3. 5 3s என்னது 15. 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 225 வரும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் இஸ் 225. ஸோ அப்போது ஃபார்முலா எழுதிக்கோங்க. சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. அதாவது முதல் n எண்களின் கணங்களின் கூட்டுத்தொகை ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதுங்க. இதே தான் இங்கேயும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் முதல் n எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ 2 ஃபார்முலா ஆச்சா? ஸோ 2 ஃபார்முலாவையும் மறக்காமல் எழுதிக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாமா? போகலாம். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்த லெவலில். இப்போ பாருங்களேன். ஆவரேஜ் ஆஃப்
5 terms is 40 சொல்லியிருக்காங்க. அதாவது 5 எண்களின் சராசரி 40ன்னு சொல்றாங்கப்பா. என்ன சொல்றாங்க? 5 எண்களோட சராசரி 40ன்னு சொல்றாங்க. அப்போ முதல் 4 எண்கள் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 எண் கொடுத்துட்டாங்க. அந்த 5வது எண் வந்து என்னன்னு தெரியல. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்னது 50 + 52 + 35 + 46 ப்ளஸ் அந்த 5வது நம்பர் நமக்கு தெரியாது. இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி சராசரி கொடுத்துட்டாங்க. நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 5வது எண் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டிவைடட் பை என்ன பண்ணிக்கலாம்? அந்த கவுண்ட் எவ்வளவு? மொத்தம் 5 நம்பர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. முதல் அதாவது இந்த இடத்துல 5 எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எண்ணிக்கை வந்து நான் 5ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு என்னது? ஆன்சர் சராசரி என்னது கொடுத்துருக்காங்க? 40. ஸோ 40 போடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இது இந்த பக்கம் கொண்டு போனோம். 40 × 5 என்னது? 200. ஓகேங்களா? இப்போது இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஸோ இதை எல்லாமே என்ன பண்ணணும்? 50, 52, அதுக்கப்புறம் என்னது? 50, 52, 35 and 46. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 50, 52, 35, 46 ஆட் பண்ணுங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? 10, 11, 18, 183 கிடைக்குமா? 183 + x = 200. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 200 - 183 பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? 17 கிடைக்கும். கரெக்டாக? 200லேருந்து 83 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். ஸோ 17 ஆன்சர். இது கரெக்டான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 17 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். வர ஆன்சரோட 5 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 40 கிடச்சா இது ஆன்சர் கரெக்ட். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் மறந்து போச்சுன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு வந்து எழுத போகிறது இப்போது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும். பட் நீங்கள் எஸ்எஸ்சி, ஜிடி இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க, நான் ஸ்பீடாக பண்ணிடுவேன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஆப்ஷன்ஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வகுப்பில் உள்ள 15 மாணவர்கள். ஸோ இதே தான் போன கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்த அதே கொஸ்டின்லேருந்து சின்ன சேஞ்சஸ் லைட், அவ்வளோதான். இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஹோம்ஒர்க் வேறு, இது ஸ்பெஷல் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. எனக்கு இந்த 15 மாணவர்களோட சராசரி கொடுத்துட்டாங்க. அதில் 5 மாணவர்களின் சராசரி 14ன்னு கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்க 9 மாணவர்களோட சராசரியும் 16ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது 5 + 9 நமக்கு என்ன வரும்? 14 மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 15ஆவதா லாஸ்ட்டாக ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா? அவனோட சராசரி நமக்கு தெரியாது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் வீடியோ இருக்கும் இல்லையா? ஆவரேஜ் பார்ட் 2, அந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது நம்மளோட வீடியோவோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது எல்லாமே உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் இருக்குது. 7 கொஸ்டினையுமே என்ன பண்ணுங்கள்? சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு தான் அடுத்த உங்களுக்கு வந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, இது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நான் நோட் பண்ணல மேம், எனக்கு வந்து இது பிடிஎஃபாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்குன்னே நமக்கு இருக்குது ஒரு டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர்ஸையும் நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு வேணும், நீங்கள் சரியாக நோட் பண்ணல அப்படின்னா அதுக்கான தனி செப்பரேட் பிடிஎஃப்பும் அதில் சென்ட் பண்ணுவோம். இந்த சேனலில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியலையா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனல், அப்புறம் வந்து இன்ஸ்டா சேனல், இன்ஸ்டாவோட பேஜு,
அப்புறம் இது எல்லாமே நமக்கு டெலகிராம் ஃபேஸ்புக்கோடது. இதோட லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. மெயினாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். இந்த பிடிஎஃப் மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ், நியூ எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸு, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸு, அப்புறம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் மட்டும்தான் வரும். ஸோ அந்த பிடிஎஃப் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வேணும், சாஃப்ட் காப்பியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அகாடமியில் ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்எஸ்ஆர்பி எஸ்எஸ்சி பிசிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி ஜிடிக்கும் புது பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ அட்மிஷன். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த பேட்சில் டேரெக்டாக நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, 6385842202 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.